சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு முடிந்துள்ளதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எஸ். விவேக். தற்போது கோடை விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து சொந்த ஊரும் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ரயில்களில் முன்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் ஆம்னி பஸ்களிலும் கட்டணம் அதிகம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் அரசு பேருந்துகளை நம்பியுள்ளனர். இதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 483 அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த பேருந்துகளில் முன்பதிவு பெரும்பாலான பேருந்துகளில் முடிந்துவிட்ட நிலையில் கும்பகோணம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை கொண்டு நிலைமையை சமாளித்து வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் போதிய பேருந்துகள் இல்லாததால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் விடிய காத்திருக்க நேரிட்டது. இதே சூழல் தான் வரும் வாரங்களிலும் இருக்கும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் வெள்ளி சனி ஞாயிறாக இருக்கட்டும், அடுத்து வரும் வாரங்களாக இருக்கட்டும், அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு முடிந்துள்ள நிலையில் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போக்குவரத்து கழகங்கள் தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மற்றும் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் உதவியுடன் குறைந்தபட்சம் ஒரு 200 முதல் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கினால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் எஸ். விவேக்.